பாரு, இந்த மாதிரி தான் நடக்கும். பாரு, உன் பிள்ளைங்க இப்படிதான் ஆவாங்க. எத்தனையோ பேர் பிள்ளைகளை குறிச்சு என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்களே. ஆனா இன்னைக்கு அந்த லவோதிக்கா சபையை பார்த்து நான் உனக்கு ஒரு புதிய நாமத்தை நான் எழுதுவேன், ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு எழுதுவேன். என் பிள்ளைகளுடைய தலையில டீச்சர் ஒரு எழுத்தை எழுதிட்டாங்கப்பா. அவளுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியரே என்னென்னமோ எழுதி வச்சிருக்கிறாங்கப்பா. ஆனா இந்த 56வது நாள் உம்முடைய ஊழியக்காரன் இந்த திறப்பில் நின்று கண்ணீரோட ஜபிக்கிறேன். என் பிள்ளை தலை மேல எழுதி இருக்கிற பிசாசனுடைய கையெழுத்த கொலைச்சிருங்க. என் பிள்ளை மேல மனுஷங்க எழுதி இருக்கிற தலையெழுத்த கொலைச்சு ஒரு புது எழுத்து, ஒரு புது நாமம், ஒரு புது நாமம். இல்ல இல்ல, அவன் நோயாளி இல்லைன்னு எழுதுங்கய்யா. அவன் கை செய்கிறது வாய்க்கும்னு எழுதுங்கய்யா. அவனுக்கு திருமணம் நடக்கும்னு எழுதுங்கய்யா. அவனுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பேன்னு எழுதுங்கய்யா. அவன் என் நாமத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்னு எழுதுங்கய்யா. அவன் ஊழியக்காரன்னு நெற்றியில எழுதுங்கய்யா. அவன் தீர்க்க தரிசின்னு எழுதுங்கப்பா, எழுதுங்கப்பா. இப்போ 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 இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே, திருச்சபையில இருக்கிறவங்க, லைவ்ல இருக்கிறவங்க, அந்த இடத்துல நீங்க தூதனோட போய் உங்க கையில ஒரு எழுத்துக்கோலை எடுத்து கொண்டு போய் எழுதிருங்க, மாற்றி எழுதிருங்க. சத்துரு எழுதின எழுத்த மாற்றி எழுதிருங்க.